ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சௌமியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விலாக் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் வந்து மினி விலாக் ஒன்று போஸ்ட் பண்ணுவேன், அது பாருங்கள். தம்பிக்கு தடுப்பூசி போட போயிருந்தேன்னு சொல்லியிருப்பேன். வந்துட்டு அந்த மத்தியானத்துலேருந்து நான் என்ன பண்ணுறேன்றதான் சொல்ல போகிறேன். இதில் வந்து நான் வாழைக்காய் கிரேவி ரெசிபி லாங் வீடியோவில் போடுறேன்னு அதுதான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கொஞ்சமாக தேங்காய், 2 பட்டை, 2 கிராம்பு போட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். மெயினாக பேஸ்ட்டு வந்து இது மட்டும்தான் நம்ம போட போகிறோம். அதுக்கப்புறம் வணக்கிறதுக்கு தக்காளி 2, பெரிய வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 4 பல் எடுத்து உளிச்சு வச்சுக்கிட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை. நம்ம வந்து சின்ன வெங்காயமேவும் போடலாம். அது நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணனால ஒரு 4 பல் மட்டும் அதில் போட்டேன்னா முழுசாக இருக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு உளிச்சு வச்சாச்சு. வாழைக்காயும் நான் நல்லா கட்டமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க, அப்போ தான் காரல் அடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த குழம்பு வந்து நம்ம கறி குழம்பு டேஸ்ட்டில் தான் வைக்க போகிறோம். நிஜமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோன்னே கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதில் அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் கொஞ்சம் போடுங்க. அது போட்டிங்கன்னா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அதனால் அதுவும் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி இலை மட்டும் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். பட்டை ஆல்ரெடி அதில் போட்டிருக்கனால ஒன்று மட்டும் சின்னதாக இதுலேயும் போட்டு வதக்கிட்டு, பூண்டு, அந்த சின்ன வெங்காயம் இதையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இது வதங்கினோன்னே கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போடணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா வாழைக்காய் வந்து கேஸுன்னு சொல்லுவாங்க. அதனால் பூண்டு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போடும்போது அந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வடையெல்லாம் போயிட்டு ப்ரௌன் கலரில் ஒரு செவந்து வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கணும். இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வணங்கி எண்ணெயில் சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதங்கணும். எப்பவுமே சொல்லுவாங்க தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டோன்னா சீக்கிரம் வதங்கிடணும். ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கல்லுப்பு கொஞ்சம் போட்டு மறுபடியும் ஒரு வதக்கிட்டு இதுக்கு மசாலாவுக்கு வந்து வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல, அது வந்து ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து வரமிளகாய் தூள் அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். மல்லித்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இது 3 தான் நம்ம சேர்க்குறோம். காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் வேணும்னா ஒன்று இதுலேயே கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இல்லாதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் சுருண்டு வர இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் இருக்குது பாருங்கள், அதையும் போட்டு நல்லா மசாலாலாம் கலக்கிற மாதிரி ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டேஸ்ட்டு இதில் எல்லாம் இது பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா 3/4 பதம் வெந்துடணும் காயெல்லாம். இந்த டைம் நல்லா கொதித்து வரும்போது நம்ம காயை நசுக்கி பார்த்திங்கன்னா வெந்துடும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டும் போட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நல்லா எல்லாமே சுண்டி நல்லா கிரேவியாக திக்காக கிடச்சிரும். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான வாழைக்காய் கிரேவி ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து தண்ணியாட்டம் வேணும்னாலும் இறக்கிக்கலாம். ஆனால் நமக்கு வந்து கிரேவியாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி சுண்டி இந்த டைமில் வந்து எடுத்திங்கன்னா இது அப்படியே சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது வேறு எந்த குழம்புமே தேவையில்ல, இதே கிரேவியாக வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் வந்து இன்றைக்கி இதுதான் லஞ்சாக எடுத்துக்கிறோம். அதுக்கு சுட சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதை வச்சு வாழைக்காய் கிரேவியும் போட்டு கூட கொஞ்சம் தக்காளி தொக்கு காலையில் காமிச்சோம் பார்த்திங்களா, அதுவும் கொஞ்சம் வச்சு சைடிஷ் எதுவும் இல்லை, முறுக்கு தான் இருந்துச்சு, அதையும் வச்சு சூப்பராக லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் இன்றைக்கி என்ன லஞ்சு சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வாழைக்காய் கிரேவியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இனிமேல் தாங்க போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். காலையிலேருந்து ஒரே வேலையாக போயிடுச்சு. இனிமேல் போய் ரெஸ்ட்டு. சீரியல் பார்ப்போம். பின்னாடி என்ன சீரியல் ஓடுதுன்னு தெரியுதா? தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போயிட்டு சீரியல் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். இந்த உண்டியல் வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு இன்றைக்கி வரும்போது தான் வாங்கிட்டு வந்தேன். கண்டிப்பாக எல்லோரும் சேவ் பண்ணுங்கள். லைஃப்பில் சின்ன சேமிப்பாச்சு கண்டிப்பாக எல்லாேருக்கும் இருக்கணும். சேவிங்ஸ் எவ்வளோ முக்கியன்றதை எல்லோரும் லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள்.
அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சி. சுடுதண்ணி வச்சுட்டு குடிக்கிறதுக்கு வீட்டில் குப்பை எல்லாமே கூட்டி வீடெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு மதியம் சமைச்ச பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு, அதையும் எல்லாம் கழுவி வச்சு எல்லா வேலையும் ஒரு வழியாக முடிச்சுட்டு நானும் போய் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இனிமேல் வந்து என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் அக்கா பொண்ணு வந்திருக்கா, இங்கே தான் வந்து படிப்பாங்க. அவளுக்கு கொஞ்சம் நேரம் டெய்லி தமிழ் சொல்லிக் கொடுப்போம். அதுதான் அதிகம் வராதா, அதனால் உட்காந்து படிப்பாள். அவளுக்கு கொஞ்சம் நேரம் சொல்லி கொடுத்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வேறு வேலை இருக்குது. துணி ஊற வச்சுருக்கேன், அதை வந்து துவைக்கணும். அதுதான் வேலை. இன்றைக்கி என்னமோ அதிசயமாக தம்பி வந்து அமைதிப்படுத்திருந்தான், அதனால் இவ்வளோ வேலையும் முடிஞ்சிருச்சு. அழுதுட்டு இருந்தேன்னா வீடியோ எடுத்திருக்க முடியாது. இந்த புல்லுக்கெல்லாம் மருந்து அடித்தாங்க, ஆனால் மழை வந்தனால அதோடய எஃபெக்டே இல்லாமல் எல்லாம் காஞ்சி போயிருன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது, அதாவது வாடி போய் தொங்குது ஒழிஞ்சு காயவெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த துணி எல்லாத்தையும் துவைச்சி காய போட்டுட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு பிடிச்சிட்டு மோட்ரு போட்டு தண்ணி எல்லாத்துக்கும் பிடிச்சிட்டு டேங்க்குக்கும் தண்ணி ஏற்றி விட்டாச்சுங்க. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. டயர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.